2 மணி நேரமாவது படிச்சாகணும். அப்பதான் எக்ஸாம்ல ஏதாவது எழுத முடியும். கடவுளே, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது நான் படிக்கிற வரைக்கும். சொல்லி வாய முடல, அதுக்குள்ள யாரும் தெரியல கதவை தட்டுறது. இந்த வீட்டுல எங்க நிம்மதியா படிக்க விடுறாங்களா? மார்க் மட்டும் கம்மி ஆயிடுச்சு மட்டும் கேட்கட்டுமே, அதுக்கப்புறம் இருக்குதுங்க. வரேன் வரேன். வீட்டுல ஒருத்தி அக்கான்னு இருக்கிறா, அவளை வந்து கடைக்கு அனுப்பலாம், அதெல்லாம் கொள்ளலாம் கிடையாது. படிக்க போனதான் அங்க போ இங்க போன்னு உசுர எடுக்குங்க. நம்மளாம் ஏன் அப்படி இருக்காங்கன்னு தெரியல. என்ன சத்தத்தையே காணோம், போயிட்டாங்களா? அதான பார்த்தேன், எப்படி போவாங்க? இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் ஏதாவது தனி கிரகம் ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கதான் போய் உட்காந்து படிக்கணும் போல இருக்குது. நீயா? வா 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 வா. ஏண்டி கதவு திறக்க எவ்வளவு நேரம் உனக்கு? நான் எங்க அக்காவோ இல்ல எங்க அம்மாவோ நினைச்சிட்டேன்டி. மேடம், எக்ஸாமுக்கு படிக்காம எப்படி எங்க வீட்டுக்கு வந்தீங்க? ஏடி, நான் 4 நாள் லீவ் போட்டேன்ல, அப்போ வந்து நோட்ஸ் எல்லாம் எடுத்தல, அதை நான் காப்பி பண்ணவே இல்லடி. அதான் நீ அதை படிச்சுட்டு போலான்னு வந்தேன். நீ போன்ல அனுப்ப சொல்லியிருந்தாலும் அனுப்பிச்சிருப்பேனே. சரி, 2 பேரும் சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நல்லதா போச்சு. நான் கூட இன்னும் சுத்தமா எதுவுமே படிக்கல. ஏடி, எங்க இந்த வீட்டுல எங்க படிக்க விடுறாங்க? இங்க இருந்தா அங்க, அங்க இருந்தா இங்க இருந்தா வந்து பேசினே இருக்குங்க. சுத்தி 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 இப்பதான் இந்த ரூமை பிடிச்சேன். அதுக்குள்ள இப்ப நீ வந்துட்டேன். நான் கூட வேற யாராவது சொல்லிதான் கதவு திறக்கல வேணாம். சரி, படிக்கலாமா? இனி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் தெரியுமா உனக்கு? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இல்ல, ரிப்பீட்டடா கேட்டிருப்பாங்களே அந்த மாதிரி கொஸ்டின்லாம் முதல்ல பிடிச்சிக்கலாம், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் படிக்கலாம். சரிடி, ஏதோ ஒன்று பேப்பர்ல எழுதி வைக்கணும்ல. காலி பேப்பர் கொடுத்தோன்னா அப்புறம் சிரிப்பா சிரிச்சு போயிடல. ஏதாவது எழுதி வைக்கணும்டி, அதுக்காக நான் படிக்கணும். சரி சரி, படிக்கலாம் படிக்கலாம். எப்பா எப்படியும் பாஸ் ஆயிடுவேன், இப்பதான் நம்பிக்கையே வந்திருக்கு. இந்த நோட்ல தான் நோட்ஸ்ல எழுதி வச்சிருக்கியா? ஆமாண்டி, இந்த நோட்ல தான் எழுதி வச்சிருக்கேன். சரி கொடு. இந்தா, இங்கே உட்காந்துக்கலாமா? இங்கே உட்காந்தா மட்டுமே தான் கொஞ்சமாவது படிக்க முடியும். நீ வேற எங்கன்னா வெளியில போனேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். அவங்க கண்ணில் பட்டாலே வந்து கடைக்கு அனுப்புவாங்க, ஏதாவது வேலை வைப்பாங்க. இங்கே உட்காந்து முடியும், உட்காந்து இங்கே படிக்கிறது நமக்கு நல்லது. சரி சரி, உட்கார உட்கார். கட்டில் மேலே உட்காந்துக்கலாண்டி. வேணாண்டி வேணாண்டி, படிக்கும் போதெல்லாம் கட்டில் மேலே பெட்டு மேலே உட்காந்து படிக்க கூடாது. கீழே தரையில தான் உட்காந்து படிக்கணும், இல்லை சேர்ல தான் உட்காந்து படிக்கணும். அது வந்து பெட்டு நம்ம தூங்குற இடம் இல்லையா, அதனால வந்து நம்ம அங்கெல்லாம் உட்காந்து படிக்க கூடாது. அப்புறம் நமக்கு படிக்கிற முடியே வராது, நல்லா தூக்கம் வரும். அப்படியா? அதனால தான் இவ்வளோ நேரம் நாங்கள் உட்காந்து படிச்சுன கட்டில் மேலே தூக்கம் தூக்கமாக வர மாதிரி இருந்தது எனக்கு. ஆமா, எங்கள் அப்பா சொல்லுவார், கட்டில் மேலே உட்காந்து படிக்க கூடாதுமா, கீழே உட்காந்து படிக்கணும்னு. சரி, கீழே உட்காந்துக்கலாம். உட்காரேன். இது உட்காரண்டி. சரி, இதில் ரிப்பீட்டட் கொஸ்டின் எதுன்னு பாரு, ஃபர்ஸ்ட் அதை முடிக்கலாம். இதில் செகண்ட் ஒன்று இருக்கு பார்த்தியா, அது வந்து 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை படிக்கலாம். இதுவா? பரவாயில்ல, கொஞ்சம் சின்ன ஆன்சர் தான் இருக்குல்ல. அதே ஃபர்ஸ்ட் படிச்சிடலாம். ஏண்டி, உங்கள் அண்ணனுக்கும் எக்ஸாம் தானே? ஆமாண்டி. உங்கள் அண்ணனை படிச்சிட்டாங்களா? அவன் என்னைக்கு படிச்சிருக்கான், அவன்லாம் படிக்க மாட்டான். அப்புறம் எப்படி எக்ஸாம் எழுதுறாங்க, எப்படி பாஸ் ஆகிறாங்க? மேங்கன்னு படிச்சுன்னு போய் எழுதுனா கூட எனக்கு அவ்வளோ மார்க் வர மாட்டேங்குது. அவன் எப்போதான் படிக்கிறான், என்ன பண்ணுறான்னு தெரியல, ஆனால் மார்க் மட்டும் வந்துடுது அவனுக்கு. இன்னும் கேட்டால் என்ன விட அதிகமான மார்க்கே எடுத்துறான். அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் போல இருக்கு. அடுத்த ஜென்மத்திலேயாவது நம்ம ஆம்பளை பசங்களை பொறுக்கணுடி. ஆமாம், அவங்க தான் ஜாலியாக சினிமாக்கு அங்கே இங்கேன்னு சுற்றுறாங்க, படிக்கவே மாட்டேங்கிறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க. நம்ம தான் விழுந்து விழுந்து படிக்கிறோம், மார்க் மட்டும் வர மாட்டேங்குது. நேற்று கூட எங்க அண்ணன் சினிமாக்கு போனான்னு தெரியுமா? என்ன பண்ணி என்ன இதே மாதிரி பேசுறதா? எங்க நம்ம படிக்கிறது ஒழுங்கா நம்ம படிக்கிற வேலையை பார்க்கலாண்டி. ஏன் எங்க போனா நமக்கு தான் வந்தது. ஆமா ஆமா, அதுவும் சரிதான், படி. இந்த வாட்டி செமஸ்டர் எக்ஸாம்ல அந்த அர்ச்சனா விட அதிக மார்க் எடுக்கணும்டி. போன வாட்டி மார்க் அதிகமாயிட்டு எவ்வளவு சீன் போட்டா தெரியுமா? அர்ச்சனா சீன் போட்டா? ஆமா, அன்னைக்குன்னு பார்த்து நீ வரவே இல்லை தெரியுமா, காலேஜ்லயே போட்டியா? அன்னைக்கு என்ன சீன்ன்ற, நான் தான் கிளாஸ் டாப்பரு, நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க், ஓவர் சீனு. இந்த வாட்டி நான் எடுக்கிறேன் பாரு மார்க்கு. அதுக்கு முதல்ல படிக்கணும்ல, படிக்கலாம். ஆமா ஆமா, படிக்கலாம் படிக்கலாம். கடவுளே, எப்படியாவது நான் பாஸ் ஆயிடணும். இந்த எக்ஸாம்ல அரியர் எல்லாம் வச்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் எங்க அக்கா முகத்துல என்னால முழிக்க முடியாது. அவ ஒரு அரியர் கூட வைக்காம பாஸ் ஆயிட்டா. அதே மாதிரி நானும் பாஸ் ஆயிடணும். எனக்கு அது மட்டும் போதும். கிளாஸ் டாப்பர்லாம் வேணாம், அனிதா கொடுங்க கிளாஸ் டாப்பர்லாம். ஏய், நல்லா படிச்சா நீயே கிளாஸ் டாப்பர் ஆகலாண்டி. வேணாண்டி வேணாண்டி, அளவுக்கு அதிகமான ஆசை வைக்க கூடாது. இவ ஒருத்தி. நான்லாம் +2 பாஸ் ஆகணும்னு யோசிச்சுன்னு இருந்தேன். அந்த கடவுள் பிணைத்துல ஏதோ பாஸ் ஆயிட்டேன். இந்த காலேஜை முடிச்சிட்டேன்னு வச்சுக்கேன், அந்த 3 வருஷத்தியா அதோட போதும். ஏன்டி செகண்ட் டிகிரிலாம் போட மாட்டியா? ஏன்டி இந்த டிகிரியே முதல்ல ஒழுங்கா முடிச்சா போதும். செகண்ட் டிகிரிலாம் வாய்ப்பு இல்லை. இங்க பாரு, இந்த மாதிரி நெகட்டிவாலாம் பேசக்கூடாது, எப்பயுமே பாசிட்டிவா தான் பேசணும், புரியுதா? ஏடி, இந்த டிகிரியை முடிச்சுட்டு நானே வேலைக்கு எங்களால் போயிடலான்னு பார்க்குறேன். செகண்ட் டிகிரிலாம் வாய்ப்பே இல்லடி. நான்லாம் கண்டிப்பாக செகண்ட் டிகிரி போடுவேன்ப்பா. போட்டு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு வேலையில் போய் சேர்ந்துருவேன். உனக்கு என்னம்மா, உங்கள் வீட்டில் நீ ஒரு பையன் ஒரு பொண்ணு உங்கள் வீட்டில். எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பேரும் பொம்பளை பசங்க இல்லையா? எங்கள் 2 பேரும் படிக்க வைக்கிறதுக்கே எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே இன்னொரு டிகிரியில் நான் போடுறது. இந்த ஒரு டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன். சரி, இருப்போம். சரி, படிக்கலாம். ஏற்கனவே டைம் ஆகி போச்சுடி. படிக்கலாம் படிக்கலாம். ஏம்மா, இந்த படத்தை இது வரைக்கும் டிவியில் எத்தனை தடவை போட்டிருப்பாங்கம்மா? இந்த படத்தை பார்க்கும் போதெல்லாம் ஏமா அழுது நிற்கீங்க? இதில் வந்து அண்ணன் தங்கச்சி நாங்கள் எவ்வளோ பாசமாக இருக்காங்க பத்தியா? இந்த மாதிரி தான் நாங்கள் கூட இருந்தோம் எங்கள் வீட்டில். ஏம்மா, இதையே வந்து நீ 101 தடவை இதை சொல்கிறேன். நீங்கள் பாச மலர்கள் தான். அழுவாதீங்க அழுவாதீங்க.
எங்க அண்ணனுக்குலாம் எங்க மேல எவ்வளவு பாசம் தெரியுமா? ஏமா உங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுல அப்பா இந்த மாதிரி தான் உங்களை கொடுமைப்படுத்தினாரா? இந்த படத்துல வர மாதிரி? அதெல்லாம் இல்லடி, உங்க அப்பா என்ன கொடுமைலாம் படுத்தல. அப்படியேம்மா இந்த படத்தை போடும் போதெல்லாம் பார்க்கும்போது அழுதுன்னு இருக்கீங்க. இங்க பாரு எவ்வளவு பாசமா இருக்காங்கடி. இந்த காலத்துல அந்த மாதிரிலாம் எங்க இருக்காங்களா? நீயும் தங்கச்சி இருக்கீங்க, எப்ப பாரு சண்டை போட்டுனே இருக்கீங்க. எங்க பாசமா இருக்கீங்களா? ஏம்மா நாங்க என்னதான் சண்டை போட்டாலும் எங்களுக்குள்ள பாசம் இருக்குமா? இந்த மாதிரி பாடிலாம் காட்டினாதான் பாசம் இருக்குன்னு அர்த்தமா? உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட பாசமே கிடையாது. உங்களால என்ன பண்றது எனக்கு ஒன்றும் புரியல. பாசம்னா என்ன, இந்த படத்தை பார்த்து கத்துக்கோ. சரிம்மா நான் கத்துக்கிறேம்மா, நீங்க அழுவாதீங்கம்மா. அது டேண்டிங்க வச்சுக்கலாம், படத்தை மாத்திடுவேன். மாத்தாதடி, இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. பார்த்து அழுதுன்னு உட்காந்துருங்க. அந்த பொண்ணை எப்படி மகாராணி மாதிரி பாத்துக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு அவங்க புருஷங்க வேலைக்காரியா வச்சிருக்காங்க அந்த பொண்ணை. இதெல்லாம் அவங்க அண்ணங்காரங்களுக்கு தெரியுது. தெரிஞ்சா இது கம்முன்னு இருக்காங்க. பாவம் அந்த பொண்ணு. இதெல்லாம் படமா? என்னமோ நிஜமான நடக்கிற மாதிரி பார்த்து அழுது நிக்கீங்க. படம் இருந்தாலும் அங்கங்க நடக்கிறது தானே படமா எடுக்கிறாங்க. நடக்காதே படமா எடுக்கிறாங்க. எல்லா சொத்தையும் தங்கச்சிக்கே எழுதி கொடுத்துட்டாங்க. இவங்களுக்கு எதுவுமே வச்சுக்கல. இவங்க பேர் கூலி வேலை செய்யறாங்க. இப்படி இருந்தா அந்த மாப்பிள்ளக்காரன கடங்குதா, அந்த மாமனார்காரன கடங்குதா, அந்த பொண்ணை போட்டு குடும்பப்படுத்துறாங்க ரெண்டு பேரும். இன்னும் என்னதான் வேணுமா உங்களுக்கு? ஏமா விட்ட டிவிக்குள்ளேயே போய் சண்டை போடுவ போல இருக்கமா? ஆமா, நான் மட்டும் அந்த இடத்துல இருந்தா வச்சுக்க நடக்கிறதே வேற. சரி கூல் அமைதியா இருங்க. ஏக்கா சித்தி கூப்பிடுறாங்கம்மா. அவளுக்கு வேற வேலை இல்ல. ஏக்கா எங்க இருக்க? சித்தி உள்ள வாங்க. எங்க இருக்கீங்க? இங்கதான் இருக்கீங்களா? என் டிவி சத்தம் கேட்கும்போது தெரியல, டிவி தான் பார்த்துன்னு இருக்காங்கன்னு. சவுண்ட் ரொம்ப ஸ்லோவா வச்சிருக்கீங்க, ஒண்ணுமே கேட்கல வெளியில. வாணி படிச்சுனக்கா சித்தி, அதனால ஸ்லோல வச்சு கேட்டு இருக்கோம். அதை போல படிக்குதுன்னு தெரியல, டிவி ஆஃப் பண்ண வேண்டியதானே? ஆஃப் பண்ணலாம் சொன்னா எங்க அம்மா விட மாட்டேங்கிறாங்களா. இந்த படம் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? அதை பார்த்து எழுதுனுக்காங்க. என்ன படம்? ஓ இந்த படமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். ஆனா நிறைய வாட்டி போட்டுருக்காங்க டிவில. இது வைக்கா நான் புதுசா பாக்குற மாதிரி பாத்துனுக்குங்க அம்மா. இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம அண்ணன் தானே ஞாபகம் வருது எனக்கு. உனக்கு என்ன 3 அண்ணனா? ஒரு அண்ணன் தான். நம்ம அண்ணன் ஞாபகம் தான் வருது. இது பார்த்தா நம்ம அண்ணன் இந்த மாதிரி நம்ம பாசமா இருந்தாங்க. ஆமா இப்பயும் பாசமா தானே இருக்காங்க. இருந்தாலும் கல்யாணம் பண்ணி வந்ததுல இருந்து அண்ணனை நம்ம தனியா விட்டு வச்சுக்கோங்க. ஏன் கூட வீட்டுல வச்சுக்கிட்டு தானே. ஏன் அதுக்கு குழந்தை குட்டி பொண்டாட்டில இல்லையா? லூசு மாதிரி பேசுறேன் இப்ப காணானி. உங்களுக்கு கல்யாணம் நம்பர் தனி குடும்பம் ஆகி போச்சு. அவங்க குடும்பத்தை பார்க்கறதுக்கு அவங்க நேரம் பத்தல. அதான் கொஞ்சம் அழுது இருப்பேன். என் கையால என் அண்ணனுக்கு சமைச்சு போட்டு எவ்வளவு நாள் ஆகுது. ஆரம்பிச்சிச்சுரா இதே. அண்ணன் மீன் குழம்புனா அவ்வளோ நல்லா சாப்பிடும், ரொம்ப பிடிக்கும். ஏன் அவங்க வீட்டில் நம்ம அம்மா இல்லையா? இல்லை அவங்க பொண்டாட்டி இல்லையா ஆக்கி போகிறதுக்கு? நீ ஆக்கி போட்டு தான் துணை போதாது. 1000 பேர் 1000 செஞ்சு கொடுத்தா நான் செஞ்சு கொடுக்குற மாதிரி வருமா? ஏண்டியா கேட்டு கிடையாது. நம்ம சாப்பிட்டோமா சாப்பிடலையா அதை பற்றிலாம் கவலை கிடையாது. அவங்க அண்ணனுக்கு சமைச்சு கொடுக்கல, கவலைப்பட்டு உட்காந்து பேர். மாமாக்கு ஃபோன் பண்ண உடனே வரப்போறாரு. நீ மீன் குழம்பு ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபோன் பண்ண. 10 நிமிஷத்துல வந்துருவாரு. எங்க ஃபோன் பண்ணா வருது? வேலை இருக்கு, கழனி வேலை இருக்கு. அம்மா அங்கே வந்து வாழைத்தார் கொடுக்கணும், வாழை மரம் கொடுக்கணும், வேலை இருக்குன்னே சொல்லுது. முன்னாடிலாம் வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது வந்துடும். இப்பெல்லாம் எங்கே வராரு? அவ்வளோ அக்கறையாக இருந்தான்னு வச்சுக்கேன். சமைச்சு எடுத்துன்னு போயிட்டு அவங்க வீட்டில் எடுத்துன்னு போய் கூட சாப்பிடுவாங்க. அதான் பண்ண போறேன். போ தினமா சமைச்சு விதவிதமா எடுத்துன்னு போய் கொடுமா அவங்க அண்ணனுக்கு. நான் கொடுப்பேன். ஏன் கொடுக்க மாட்டேன்னா பஸ் ஃப்ரீயா போகுது, ஏறி உட்காந்துன்னா 5 நிமிஷத்துல போய் நம்ம வீட்டில் போய் இறங்க போறோம். போ வீட்டில் வேலை வெட்டியில் வந்து இருக்கு. போன உடனே அன்னைக்கு கேட்பா வந்துட்டியா பொழுது வெளியே உனக்குலாம் வேலை வெட்டி கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்பா. மூஞ்சி தூக்கி வச்சுக்கவா. நம்ம அண்ணி எப்படி அப்படின்னா கேட்டிருக்கேன். இப்போ வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி போறோம்ன்றதால அந்த மாதிரி கேட்காம இருக்குது. நீ தினமும் போய் அண்ணனுக்கு சாப்பாடு கொடுத்துருவா. கேட்குது இல்லைன்னு மட்டும் பாரு. நான் அவங்க வீட்டில் இருக்கிற வேலை எடுத்துக்க போறேன். அந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு நான் என் அண்ணனுக்கு பாசமா சாப்பாடு கொடுத்துட்டு போறேன். அந்த மாதிரி அண்ணில கேட்காது. நீ தான் நினைச்சது கனவு கண்ணு இருக்க. பாசலாம் அண்ணனுக்கு மேலே கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் வைக்கணும். கல்யாணம் பிறகுல புருஷன் குழந்தை குட்டி மாமனார் மாமியார் அவங்க மேலே தான் பாசம் வைக்கணும். புரியுதா? அண்ணன் மேலே பாசம் வைக்கிறதுக்கு அண்ணி அவங்க குழந்தைங்க எல்லாம் இருக்கிறாங்க. உன் வேலையை பாரு. அப்படியே நல்லா இருக்க முடியாது. எனக்கு குழந்தை குட்டி புருஷனா இருந்தா கூட எனக்கு அண்ணன் தான் முக்கியம். ஏமாக்கா அவங்க அம்மா இதெல்லாம் கேட்க மாட்டேன். நீ லூசு மாதிரி பேசினுக்கு. அவங்க இருந்தாலும் அவங்க அண்ணனை விட்டு தர மாட்டேங்கிறாங்க. அப்படியே இந்த பைத்தியம் பிடிக்க போது பாரு. ஏக்கா என் வீட்டுக்கார காரப்படி மீன் வேணும் சொல்ல பார்த்தா அவர் இப்பதான் வந்தாரு. உடனே எங்க கடைக்கு அனுப்பதை சொல்லிட்டு அனுப்பல. நாளைக்கு வேணா மீன் குழம்பு வச்சுக்கலாமா? எப்படின்னா வச்சுக்கலாம். சரி யானி குழம்பு கேட்டு இந்த மீன் குழம்பு எங்க போச்சதே? அவ எப்போ வீட்டுக்கு போயிட்டா. குழம்பு வேணாமா? குழம்பு செஞ்சு வைங்க. 1/2 மணி நேரத்துல வர சொல்லிட்டு போயிருக்கிறா. ஐயோ வந்தானே என்ன பண்றது? இப்போ நேற்று வச்ச கார குழம்பு இருக்குது. அதை ஊற்றி கொடுத்தான்னு வேண்டியதா. இருக்கா அப்ப குட்டான் சூடு. என்னைய கொஞ்சம் தள்ளுங்க, வழி விடுங்க. உட்காந்துக்க எவ்வளோ நின்று இருக்குது நானே. வாங்க சித்தி உட்காருங்க. என் சவுண்டே கேட்க மாட்டேது. கொஞ்சம் சவுண்ட் வையே. சித்தி வாணி படிச்சுனுக்கா எக்ஸாமுக்கு திட்டுவா. ஆமாம் மறந்து போயிட்டேன். அதை கேட்க மாட்டேது. எவ்வளோ படம் பார்க்குற மாதிரி இருக்கு எனக்கு. பத்தி அந்த பொண்ணு எப்படி குடும்பம் பண்றாண்டி. அவன் எவ்வளோ குடும்பம் பண்றாங்க பாரு. காலையிலே சூடு வைக்கிறதுக்கு போறாங்க. இரும்ப மாட்டேன் எப்படி சிரிக்கிறாப்ப. கொஞ்சம் கூட இவளுக்கு மனசாட்சியே கிடையாதுமா. ஐயோ அதெல்லாம் படம் சும்மா. புள்ள தாச்சி புரின்னு கூட பாவம் பாட்டு இருக்க மாட்டேங்கிறாமா. டேய் வேணாண்டா விட்டுடுறா. சூடு வைக்காதடா. யாராவது தடங்கலாம் அவனே. ஐயோ வச்சுட்டானே ஒரு காலில் வச்சுட்டானே. பார்த்துனே இப்போ 2வது காலையில் வைப்பாங்க பாரு. ஏடி உனக்குலாம் மனசாட்சியே கிடையாது. ஐயா அதெல்லாம் படம் அதெல்லாம் சும்மா. ஏடி எப்போ தாச்சி பண்ணி அவ்வளோ ஒரு பொண்ணு தானடி. அவளுக்கு சூடு வைக்கிறாங்க பார்த்துன்னு இருக்கிற. என்ன பண்ண சொல்ற? டீ உடச்சு உள்ள போய் தடுக்க சொல்றியா? ஏமா அது படம் ஏறுமா? நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏற்கனவே இந்த படத்தை எத்தனை வாட்டி பார்த்துருப்பா? அந்த 4 வாட்டி பார்த்துருக்கேன். 2வது காலை சூடு வைக்கிறதுக்கு போறானே. ஒரு காலில் கூட தத்தி நடந்தாதான் அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிடுவா. 2 காலை சூடு வச்சுட்டா எப்படி போவாவா? இந்த கடவுளுக்கு கண்ணு இருக்கா இல்லையான்னு தெரியலையே. கடவுளே எப்படி குடும்பப்படுத்துறானுங்க. ஏய் சூப்பர் அங்க பாரு அவங்க அண்ணன் வந்துட்டாங்க பாரு. அம்மா வந்துட்டாங்க. இனிமே அடியே பாரு அவனுக்கு. ஐயோ 2 பேரும் என்ன அப்படியே டிவிலேயே முழுகி போயிட்டாங்க. அப்படிதான் அடிங்க எல்லாரும் அடிங்க. மாப்பிள்ளை ஒரு போடு போட்டு நல்லா இருந்திருக்கும். மாப்பிள்ளை அடிக்கவே மாட்டேங்கிறாங்களே. ஆமா முதல்ல அவனை தான் அடிக்கணும். அதுக்கப்புறம் மாப்பிள்ளையோட அப்பா இருக்க பத்தி அவனே அடிக்கணும். ஏக்கா இப்போ அவங்க அண்ணன் வந்து கூட்டின்னு போயிடுவாங்க வீட்டுக்கு. கூட்டின்னு போயிட்டா நல்லா இருக்கும். இந்த பொண்ணு இன்னும் சித்திரவதை பண்ணுவாங்க. நீங்க விட்டு வச்சிருந்தா ஆரம்பத்திலே கூட்டின்னு போயிருக்கலாம். இவ்வளவு நாள் விட்டு வச்சிருக்காங்க. எதுக்காக தான் இந்த குடும்பம் என்ன தாங்கிக்க இந்த பொண்ணுங்க இருக்குதுன்னு தெரியலையே. அப்படின்னா வாழ்க்கை அப்படின்னா புருஷன். சித்தி சித்தப்பா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சூடு வச்சா என்ன பண்ணுவீங்க?
அது வரைக்கும் என் கையில பூ பிரச்சனை இருக்குமா? அந்த கம்பியை வாங்கி நான் வச்சு போடுவேன் அவருக்கு. இவன் சூடு வைக்கிறதுக்கு வருவாரு, நம்ம பார்த்துன்னு இருக்கணுமா? அப்படியே வாயில வச்சு இழுத்துடுவேன் நெருப்பு கம்பி எடுத்து. ரொம்ப டெரரான சித்தியோ. சித்தி நீ என்ன நினைச்சிருந்த? கோவம் வந்துச்சு, என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். நீ யார் பேச்சு தான் கேட்டிருக்க இது வரைக்கும்? அப்போ சித்தப்பா இது வரைக்கும் உங்களை அடிச்சதே இல்லையா? மேலதான் கையை வைக்க மாட்டாரு. அடிப்படிப்பன்னு மட்டும் சொல்லுவாரு, ஆனா அடிக்க மாட்டாரு. நல்லா சாத்து சாத்து உங்க முதல்ல சாத்தணும். உங்க அம்மாக்கு எவ்வளவு ஆசை பத்தியா? மேல கையை வச்சா கையை முறுக்கி முதுகுல வச்சிட மாட்டேன். இதே அங்க பாரு, பாரு குழந்தை பிறக்க புதி. இப்ப கரெக்டா வீட்டுக்கார வருவான் பாரு. வந்துட்டாண்டி, காலை புடிச்சிட்டாண்டி. இதுங்க எல்லாத்தையும் மன்னிச்சு அவன் ஏத்துக்கணும்னு நினைக்கிறேன். படத்துல கிளைமேக்ஸ்லாம் இப்படி தான் இருக்கணும் தெரியாதா? இதுக்கு போய் உட்காந்து நடந்து கிடக்கிற மணி நேரமா. இனிமே வந்து குடும்பப்பட்டாம ஒழுங்கா குழந்தை குட்டி பொண்டாட்டி ஒழுங்கா பாத்துக்கிட்டான் அவன். இல்லன்னு வச்சுக்க அவன் என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. ஏமா படம் முடிஞ்சிருச்சு, சுபம் போட்டாங்க பாரு. இதோட இந்த படத்தை இந்த வீட்டுல இந்த டிவில எத்தனை தடவை பார்த்திருக்கோம். பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு எப்படின்னா நீ வந்தா வாழ வாழனா போ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படி இப்படின்னு சொல்லாம போய் போய் பாக்குறாங்களா அண்ணன் தம்பிங்க? அந்த மாதிரி போய் பார்க்கணும். அப்படியே விட்டுட்டா பொண்ணு அங்க என்ன குடும்பம் பண்றாங்களோ எது பண்றாங்களோ எப்படி தெரியும்? நம்ம கிட்ட சொல்லாம கூட மறைச்சிருக்கோம். நம்ம நேரில் போய் பார்த்தா தெரியும்ல. இனி நீ சொல்லும் போது தான் எனக்கும் ஒன்று தோணுது. என்ன தோணுச்சுப்பா? நம்ம சங்கி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம்ல, நம்மள கல்யாணம் பண்ணி கொடுத்தா அதே கல்யாணம் பண்ணி போயிடுச்சு. சரி அதே கல்யாணம் பண்ணி போயிடுச்சு. அது வந்து மாமியார் வீட்டில் நல்லா பாத்துக்கிறாங்களா இல்ல குடும்பம் பண்றாங்களா என்ன ஏதுன்னு தெரியலடி. நம்ம ஒரு டைம் போய் பார்த்து வரலாமா? நம்ம முன்னாடி போனோம், அப்ப நல்லா சந்தோஷமா தானே இருந்தது. அப்போ வந்து மாமனார் மாமியார் தனியா இருந்தாங்க, இப்பதான் வந்துட்டாங்கல்ல. இப்போ வந்து அவ எதுவுமே சொல்ல மாட்டா. நம்ம கேட்டா கூட நல்லா தான் இருக்காங்க, பாத்துக்கிறாங்க, நல்லா தான் வச்சுக்கிறாங்க அப்படிதான் சொல்லுவா. நம்ம போய் நேரில் போய் பார்த்துட்டு வரலாமா? தீபாவளி பழக்கத்தை ரெடி பண்ணி போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஆமா முதல்ல ரெடி பண்ணி போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரணும். ஏன்னா இந்த படத்துல வர மாதிரி குடும்பம் பண்ணாங்கன்னா அவ வாய் தந்தவோ சொல்ல மாட்டா. நம்ம தான் இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி போனோம், நம்ம எதுவும் மன வீட்டில் சொல்லக்கூடாது, நம்மளே அனுபவிச்சுக்கலாம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருப்பா. போய் என்ன எதுவும் போய் பார்க்கணும். அவளுக்கு நம்ம இருக்கிறோன்னு எல்லாருக்கும் தெரியணும். அவனால கை வச்சாலும் அவள் சித்திரவதை பண்ணுவோம், நம்ம வந்து நிற்போம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியணும்ல. அப்பதான் ஒரு பயம் இருக்கும். பாருப்பா எங்க அக்காவை பேசுது இப்படியே. ஆமா நீ அவங்களுக்குன்னு வந்து அவங்கவுங்க பேச தானே செய்வாங்க. சரி சரி எப்போ போலாம் சொல்லு. நாளைக்கு முறுக்கு அது எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கின்னு மறுநாள் காலையிலேயே கிளம்பிடுறோம். புரியுதா? போலாம் போலாம். பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு எங்கன்னா நிம்மதியாக இருக்க முடியாது நம்மளால. இந்த மாதிரி தீபாவளி சீர் கொடுக்குறேன், பொங்கல் சீர் கொடுக்குறேன், அந்த சீர் கொடுக்குறேன், இந்த சீர் கொடுக்குறேன், நைஸாக அவங்க வீட்டுக்குள்ள போய் எப்படி நடத்துறாங்க அந்த பொண்ணை எப்படி பார்த்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்து வர வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் குட்டை கூட எங்கன்னா நல்லா பார்த்துக்குதுங்களா? நொட்டை சொல்லிக்கணும், கொட்டை சொல்லிக்கணும், குறை சொல்லிக்கணும் தான் சுற்றி வருதுங்க. என்னதான் பண்ணுறது? அதுங்களா அதான் சொல்லுவாங்க ஒரு பழமொழி கூட, திருட நாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டு ஒழிக்க முடியாதுன்னு. அதாவது அவங்க மனசாட்சி தெரிஞ்சு அவங்க ஒழுங்காக திருந்தினா சரி. அவங்க திருந்தி ஒழுங்காக நடக்காங்க, நம்ம திருத்துவாங்களாம். ஏம்மா சண்டை போறதுக்கு போறீங்களா அத்தை வீட்டுக்கு? சண்டை போட போலடி, உழவு பார்க்க போறோம். அங்க ஏதாவது சங்கிய குடும்பப்படுத்துற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அங்க நடக்கிறதே வேற. சிங்கம் ஒன்று புறப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம் பிறந்திடுச்சு, நேரம் அமைஞ்சிடுச்சு.